எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஸ்நாக் ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து பிரெட் உருளைக்கிழங்கு கட்லெட். ஸோ யூஸ்வலாக செய்கிற கட்லெட்ஸ் மாதிரி இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது செய்கிற ப்ராசஸ் மெத்தட் எல்லாமே ரொம்ப ஈஸி ரெசிபி ஆக்சுவலாக. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் உருளை கட்லெட் செய்ய முதல்ல கட்லெட்டுக்கு தேவையான உருளை மசாலா செஞ்சுக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பொடுசா துருவின 1 கேரட், அரை கப் வேக வச்ச பச்சை பட்டாணி, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நான் பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இது ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான செய்யக்கூடிய ஒரு டிஷ். எல்லாத்தையும் கலந்த பிறகு இப்போ ஒரு மேஷர் வச்சு எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். உங்ககிட்ட மேஷர் இல்லைன்னா நீங்கள் ஒரு கனமான கரண்டி இல்லைன்னா உங்கள் கையில் கூட நீங்கள் இதை மசிச்சு பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. வீட்டில் பசங்க சின்ன குழந்தைங்க பசியாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இது குவிக்காக ஈஸியாக இதை செஞ்சு கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு தடவை உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிரெட் உருளை கட்லெட்டுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம். நான் இப்போது 2 சைஸில் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட கட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன டப்பா மூடி வச்சு கூட நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பிரெட்டை ஒரு பெரிய கட்டர் வச்சு கட் பண்ணி அதை இன்னொரு சின்ன சைஸ் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது ஒரு அழகான ரிங் ஷேப் அண்ட் இன்னொரு சின்ன ரவுண்ட் ஷேப்பும் கிடைக்கும். இப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிரெட் ரிங் எடுத்து நடுவில் தேவையான மசாலா வச்சு ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்ம சேர்த்த மசாலா ஃபுல்லாக ரிங் எம்டி ஸ்பேஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கட்லெட்ஸை ஒரு தவாவில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பெரிய அகலமான தவா எடுத்து சூடாக்கி லேசாக நெய் தடவுங்க. தவா உங்ககிட்ட பெருசாக இல்லைன்னா நீங்கள் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கட்லெட்டாக மெதுவாக தவாவில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் சுற்றி இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு பக்கம் நல்ல கோல்டன் கலர் வந்ததும் ஸ்டோவ்லேருந்து எடுத்து வச்சிருங்க. அதே தவால இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி சின்ன கட்டரில் கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்கிற டிஷ். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டா கூட நீங்கள் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் அந்த ஸ்நாக்கை செஞ்சுக்கலாம். இப்போது மசாலா ஃபில் பண்ணி ரோஸ்ட் பண்ணியிருக்கிற பிரெட் ரிங்ஸ் மேலே இந்த சின்ன ரோஸ்டட் பிரெட் ரவுண்ட்ஸை வச்சு அது மேலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றி கொத்தமல்லி இலை வச்சு அழகாக பரிமாறுங்க. ஸோ பார்த்தீங்க இல்லையா, இந்த கட்லெட்ஸ் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ ஈவினிங் டைமில் உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்க, இல்லைன்னா ஒரு ஈவினிங் டின்னர் டைம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.